I welcome everyone to EKCS channel. என் பேர் சந்தோஷ் குமார், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் கேசிஎஸ் எஜுகேஷன். கேசிஎஸ் எஜுகேஷன்ன்ற கம்பெனியில் நாங்கள் வந்து நிறைய கோர்சஸ் தரோம். யூடியூப்பில் இகேசிஎஸ்னு ஒரு சேனல் மூலமாக நிறையா ஃப்ரீ கோர்ஸ் வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதில் ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து நாங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தோட வீடியோஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தேர்ட் செமஸ்டரில் அன்யூனிவர்சிட்டி சிலபஸில் தேர்ட் செமஸ்டரில் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 1 அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு யூனிட்டோட ஃபஸ்ட்டு டாபிக் இது மெட்டல் காஸ்டிங்கிறது முதல் டாபிக் இது. ஸோ இந்த கண்டென்ட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக தேர்ட் செமஸ்டர் பண்ணுற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி உங்கள் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இந்த கண்டென்ட் வந்து ஒரு ரிவிஷன் செஷனாக ஹேண்டில் பண்ணலாம். அவங்க படித்து பார்க்கலாம். அந்த செஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு. இந்த கேட் எக்ஸாம் அந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட இந்த டாப்பிக்லேருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதனால் இது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஜென்ரிக்காக பிஹெச்டிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி இந்த வீடியோ கண்டென்ட் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் நம்ம எதுக்காக கொடுக்குறோம் டோட்டலாக அப்படின்னா வந்து இது மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 1 இது. இதில் வந்து நம்ம பேசிக்காக வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸோட கான்செப்ட்ஸ் லெவலில் தான் நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். ரொம்ப டெப்த்தாக போகிறது கிடையாது. சிலபஸே அப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோட பேசிக் ஐடியாஸும் கொடுக்குற மாதிரி. அப்புறம் ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ்னால் உங்களுக்கு வெல்டிங்கு, இந்த ஷீட் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்கு. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் நம்ம என்னென்ன இது பண்ணோம்னா மெட்டல் கேஸ்டிங் பற்றி பார்ப்போம், மெட்டல் ஜாயினிங் ப்ராசஸ் பார்ப்போம், மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ் பார்ப்போம். அப்புறம் வந்து பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த கோர்ஸில் இந்த பிளேலிஸ்ட் வந்து சாண்ட் காஸ்டிங் பற்றி ஃபஸ்ட்டு யூனிட்டை கவர் பண்ணுற டாபிக்ஸ் இது. ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னா சாண்ட் மோல்டை பற்றி தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. அப்புறம் பேட்டர்னோட டைப்ஸை பற்றி, பேட்டர்ன் மெட்டீரியல்ஸை பற்றி, பேட்டர்ன் அலவன்சஸை பற்றி, மோல்டிங் சாண்ட் ப்ராப்பர்ட்டிஸு டெஸ்டிங் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி, கோர்ஸ்னால் என்ன, கோர்ஸோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட அப்ளிகேஷன் என்னென்ன, அப்புறம் மோல்டிங் பண்ணுறதுக்கு மோல்டிங் மெஷின்ஸ் இருக்கும், அது எத்தனை டைப் ஆஃப் மோல்டிங் மெஷின்ஸ் இருக்குது, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அதெல்லாம் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா கேஸ்டிங்னா என்னென்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். கேஸ்டிங்கில் வந்து காமனாக வர டெர்மினாலஜிஸ், நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்கும். கேஸ்டிங் வந்து ஒரு யூனிக் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில், எவர்கிரீன் ப்ராசஸ் சொல்ல போனால். ஸோ அதில் வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். காம்பவுண்டு அந்த டெர்மினாலஜிஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்று என்னென்ன அப்படின்றத பற்றி இதில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் சாண்ட் மோல்டை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு செஷன். ஸோ வாட் இஸ் கேஸ்டிங், கேஸ்டிங்னா என்ன, கேஸ்டிங்னா என்னன்றதை விட ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இமேஜை பாருங்கள். இதில் என்னென்ன சொல்ல வரேன்னு ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணிவிடுங்க. அப்புறம் பின்னாடி கோர்ஸ் உள்ளே போகிறப்போ ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். நீங்கள் நிறைய இமேஜின் பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படின்னா, இமேஜின் இந்த கலரில் இருக்க எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாலோவாக இருக்குன்னு வச்சுங்க. ஒரு ஹாலோ எம்டி ஸ்பேஸாக இருக்குன்னு வச்சுங்க. இது ஒரு சாண்ட் இருக்குது, சாண்டுக்கு உள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும். எறும்பு புத்து மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். இது எறும்பு புத்து மேலே சின்னதாக ஓட்டம் இருக்கும், உள்ளே போனீங்கன்னா அது அது இருக்குது, நிறைய பெரிய பெரிய ஸ்பேஸ் வச்சுருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு பார்த்துங்க சாண்ட் காஸ்டிங் இந்த பிக்சரை. ஸோ இந்த ஓட்டையில் வந்து ஒரு லேடில்ன்றது ஒரு கண்டெய்னர், அதில் ஒரு மோல்டன் மெட்டல் எடுத்துக்கிறாங்க. மெட்டல் எடுத்து அதை வந்து ஹீட் பண்ணி ஃபர்னஸில் அதோட மெல்டிங் பாயிண்ட்டுக்கு அதிகமாக ஹீட் பண்ணாங்கன்னா என்ன ஆகுனா அது வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு ஆகிடும். லிக்விட் ஸ்டேட்டுக்கு ஆனது இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஹை டெம்பரேச்சரில் வச்சுக்கிட்டு அந்த லிக்விடை இதுக்குள்ளே போர் பண்ணுவாங்க. போர் பண்ண என்ன ஆகும், உள்ளே எங்கெல்லாம் ஹாலோவாக இருக்கோ அங்கெல்லாம் இது போய் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஃபில் ஆகினதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீட் இல்லைன்னா டெம்பரேச்சர் விட்டு டிசிபேட் ஆக ஆரம்பிச்சிடும், கூலிங் ஆக ஆரம்பிச்சிடும். கூலிங் ஆக ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகும், இந்த மெட்டல் எல்லாம் வந்து மோல்டன் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ சாலிட் ஸ்டேட்ஸ்க்கு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், சாலிட் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா வந்து அது வந்து சாலிட் மெட்டல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாங்கன்னா இந்த சாண்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக இந்த சாண்டு மேலே, இந்த சாண்ட் இங்கே இருக்கிறது இது எல்லாத்தையும் உடச்சிட்டு இதை மட்டும் தனியாக வெளில எடுத்துருவாங்க. இது வந்து ஒரு காம்போனண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது. இது போரிங் இடம் இது. ஸோ இது வந்து ரைசர்னு சொல்லுவாங்க, இது வந்து ரன்னர் சொல்லுவாங்க, இது வந்து கேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் மோல்டு வந்து நமக்கு இதுதான் தேவை. இது பேர் கோர் சொல்லுவாங்க. இது ஒரு ஹாலோ ஷேப்ஸ் உள்ள க்ரியேட் பண்ணோன்னா இந்த கோர் ஒன்று இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க.
ஸோ இந்த மெட்டல் ஃபுல்லாக ஃபில் ஆகி சொலிடிஃபை ஆனதுக்கப்புறம் இந்த சாண்டெல்லாம் உடச்சிட்டு மெட்டலை எடுத்துகிட்டு இதெல்லாம் உடச்சி எடுத்துட்டாங்கன்னா நமக்கு தேவையான காம்பனண்ட் இங்கே கிடச்சிடும். இதான் பேசிக் ஐடியா சாண்ட் காஸ்டிங்கில். சாண்ட் காஸ்டிங் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சாண்ட் காஸ்டிங் சொல்கிறாங்கன்னா, இங்கே மோல்டு வந்து சாண்டில் இருக்கும். இந்த மோல்டுங்கிறது வந்து வெளியில் இருக்குது, இந்த பார்ட்லாம் இதெல்லாம் வந்து சாண்டில் இருக்கும். மெட்டல் காஸ்டிங்கும் மெட்டலில் உள்ள மோல்டும் இருக்குது. இது வந்து சாண்ட் மோல்டுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாபிக் பார்ப்போம். மெட்டல் மோல்டு வந்து நான் பர்மனெண்ட் மோல்டிங்கில் வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, லேடில் ஒரு கண்டெய்னர் இருக்கும், அதுக்குள்ளே மோல்டன் மெட்டல் இருக்கும். அதை வந்து இங்கே ஒரு ஹாலோ கேவிட்டி ஒரு இதில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் ஊற்றினோடனே உள்ளே வந்து ஃபில் ஆகி சொலிடிஃபை ஆகுது. சொலிடிஃபை ஆனதுக்கப்புறம் சாண்டை இது பண்ணி உடச்சி எடுத்துகிட்டு உள்ளே உள்ள காம்பனண்ட்டை வெளியில் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதான் வந்து சாண்ட் காஸ்டிங்கோட ப்ராசஸ். இப்படி தான் நடக்கும் அது. ஸோ கேஸ்டிங்ன்ற டெஃபினேஷன் பாருங்கள். A casting is a shape obtained by pouring liquid material into a mold or cavity and allowing it to freeze, thus to take the form of the mold. இப்போ நம்ம சொன்னதான் ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிருக்குன்னா, ஒரு லிக்விட் மெட்டீரியலை போர் பண்ணுறோம், இதில் போர் பண்ணுறோம், ஒரு கேவிட்டி இல்லைன்னா மோல்டுக்குள்ளே போர் பண்ணுறோம். அப்புறம் அதை வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். ஃப்ரீஸ் ஆகணும்னா அது வந்து சொலிடிஃபை ஆகணும். டெம்பரேச்சர் ட்ராப் ஆச்சுன்னா லிக்விட் வந்து திருப்பி சாலிடாக மாறிடும். ஸோ அது சாலிடாக மாறுறப்ப அது என்னன்னா, அந்த மோல்டோட ஃபார்மை வந்து அது எடுத்துக்கும், அந்த ஷேப் எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து கேஸ்டிங் டெஃபினேஷன். ஸோ இது நீங்கள் டெஃபினேஷனாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த ப்ராசஸ் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். அடுத்து வந்து பேசிக்காக என்னென்ன இருக்குன்றது இன்னும் கொஞ்சம் நெரேட்டிவாக சொல்கிறாங்க. கேஸ்டிங் ப்ராசஸ் பேசிக்கலி இன்வால்வ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அ மோல்டன் மெட்டல் இன்டு எ மோல்டு கேவிட்டி வேர் அப்பான் சொலிடிஃபிகேஷன் த மெட்டல் டேக்ஸ் அந்த ஷேப் ஆஃப் தி மோல்டு கேவிட்டி. அதே டெஃபினேஷன் தான், கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சிம்பிள்லேருந்து காம்ப்ளிகேட்டட் ஷேப்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக பண்ணலாம். எந்த மெட்டல்லாம் மெல்ட் பண்ண முடியுமோ அந்த எல்லா மெட்டலையும் வச்சு கூட நம்ம இது பண்ணலாம். ஸோ கேஸ்டிங் வச்சு என்னென்ன பார்ட்ஸ் நம்ம பார்க்குறாங்க அப்படின்னா, ஃப்ரேம்ஸு, மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் மெஷின் காம்போனன்ட்ஸு, இன்ஜின் பிளாக்ஸ், வால்வ்ஸ், பைப்ஸ், ஸ்டாச்சூஸ்லாம் கூட பண்ணுவாங்க. ஸ்டாச்சூஸ், ஆர்னமெண்டல் ஆர்டிஃபெக்ட்ஸ்லாம் கூட கேஸ்டிங் ப்ராசஸில் பண்ண முடியும். ஸோ இது இன்ஜின் பிளாக். பாருங்கள் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது இந்த ஷேப்பு. பெரிய பிளாக் இது, ஃபுல்லாக மெட்டல். இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது, மிஷினிங் ப்ராசஸ் அது இதுன்னு இருக்குது. பட் பேசிக்காக இந்த ஷேப் நம்ம அப்டைன் பண்ணுறதுக்கு கேஸ்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் நிறைய பேசிக்காக டிசைன் காம்பனன்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா தான் ஸோ எப்படி ஒரு கேஸ்டிங் வந்து டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சுன்னா பண்ணலாம். ஸோ இன்ஜின் பிளாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஜின் பிளாக் பேசிக்காக கேஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. கேஸ்டிங் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து பிளாக்காக யூஸ் பண்ண முடியாது. நிறைய செகண்டரி ப்ராசஸ் இருக்கும், மிஷினிங் ப்ராசஸ், ஃபைன் ஃபினிஷிங் ப்ராசஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த மிஷின் இன்ஜின் பிளாக் வந்து நமக்கு வெஹிக்கிளில் மவுண்ட் பண்ணி அடுத்தது ஆப்ரேட்டிவாக கொண்டு போக முடியும். இதெல்லாம் தான் சம் ஆஃப் த காம்பனன்ட்ஸ். நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே டர்பைன்ஸ் இருக்குது, இம்பல்லர்ஸ் இருக்குது, பிளேடு, ஃபேனு இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வால்வ்ஸு, இம்பல்லரு, ஃபேனு, ப்ரொப்பலர்னு சொல்லுவாங்க அது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் வால்வ்ஸ் அதெல்லாம் இருக்குது. எல்லாம் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். வெண்டில் உள்ளது, இப்போ இது வந்து கேசிங் இது. ஸோ தின் ஷீட்ஸ் கூட பண்ணுறாங்க, கொஞ்சம் மினிமம் திக்னஸ் இருக்கிறத கூட பார்க்கலாம். இங்கே இம்பல்லர் அகெயின் நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. கேஸ்டிங் வந்து ரொம்ப 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 வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராசஸ் அது. சாண்ட் காஸ்டிங் வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ்டு கேஸ்டிங் ப்ராசஸ். எல்லா அலைஸ்க்கு வந்து நியர்லி ஆல் அலைஸ் கேன் பி சாண்ட் காஸ்டட். என்ன மாதிரி மெட்டல்ஸு, ஹை டெம்பரேச்சர் மெல்டிங் டெம்பரேச்சர் உள்ள மெட்டல்ஸு எல்லாத்தையும் கூட நம்ம வந்து கேஸ்டிங் ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டீலு, நிக்கல், டைட்டானியம் இந்த மாதிரி மெட்டல்ஸ் கூட we can melt it and you can cast it. ஸோ பார்ட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து ஆரம்பித்து பெரிய சைஸ் கூட இருக்கும். நம்ம பார்த்த இன்ஜின் பிளாக் ரொம்ப பெருசு, சின்ன வால்வுன்றது ரொம்ப ஸ்மால் காம்பனெண்ட். இந்த மாதிரி பார்ட்டோட சைஸ் வந்து இட் வில் வேரி, ஸ்மால்லேருந்து லார்ஜ் கூட பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் மோல்டு இருக்குது. எக்ஸ்பெண்டபிள் மோல்டுன்னு ஒன்று இருக்குது, பர்மனெண்ட் மோல்டு ஒன்று இருக்குது. எக்ஸ்பெண்டபிள் மோல்டுனால் நீங்கள் அந்த சாண்டை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சாண்டுங்கிறது வந்து அது என்னென்னா அதுக்குள்ளே தான் வந்து அந்த மோல்டு கேவிட்டி இருக்கும். அந்த சாண்டுன்றது இப்போ சாண்ட் மோல்டு வந்து அந்த சாண்ட் மோல்டு தான் நம்ம கேவிட்டியை சுற்றி இருக்க ஸ்பேஸ். ஸோ இப்போ ஒன்ஸ் உள்ளே சொலிடிஃபை ஆச்சு அப்படின்னா அந்த மெட்டலை வெளியில் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? சாண்ட் மோல்டு என்ன பண்ணுவாங்க, சாண்டை உடச்சிருவாங்க. சாண்டை ஃபுல்லாக உடச்சதுக்கப்புறம் உள்ள உள்ள மெட்டல் வந்து வெளில எக்ஸ்போஸ் ஆகும். அப்புறம் அதில் செகண்டரி ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஃபர்தராக நம்ம யூஸ் கொண்டு போவாங்க. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பெண்டபிள் மோல்டு ப்ராசஸ்ங்கிறது மோல்டு சாக்ரிஃபைஸ்ட், அதாவது அது வந்து உடச்சி திருப்பி ரீப்ராசஸிங்கோ இல்லை வந்து அதை தூக்கி போட்டுருவாங்க. சாக்ரிஃபைஸ் டு ரிமூவ் பார்ட், உள்ளே இருக்க இந்த சாலிடிஃபை ஆன பார்ட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து அட்வான்டேஜ், மோர் காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸ் வந்து பாசிபிள் இது. ஏன்னா வந்து நம்ம மோல்டு எந்த மாதிரி ஷேப்பில் வேணால் வந்து மோல்டு வந்து கேவிட்டி வந்து க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா எப்படி சாண்டை உடச்சிட போகிறோம்,
ஸோ அப்போ வந்து உள்ள பார்ட் எப்படியுமே வந்து வெளில எக்ஸ்போஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் எடுக்க போகிறோம். அதனால காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸில் உள்ள இது கூட பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீன் சாண்ட் மோல்டிங் இருக்குது, ஷெல் மோல்டிங் இருக்குது, வேக்கம் மோல்டிங் இருக்குது, எக்ஸ்பேண்டட் பாலிஸ்டைரின் ப்ராசஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் இருக்குது, பிளாஸ்டர் மோல்டு இருக்குது, செராமிக் மோல்டு கேஸ்டிங் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் பர்மனெண்ட் மோல்டு ப்ராசஸ். பர்மனெண்ட் மோல்டு ப்ராசஸில் எப்படி இருக்குன்னா மோல்டே வந்து மெட்டலில் இருக்கும். அந்த மெட்டலுக்குள்ளே இன்னொரு லோ டெம்பரேச்சர் மெட்டலை வந்து உள்ளே ஊற்றி வைப்பாங்க. அது சொல்லிஃபை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டல் வந்து மெட்டல் மோல்டை வந்து என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. மோல்டு வந்து ரெண்டாக இருக்கும். ஸோ டாப் 2 மோல்டு சேர்ந்து இருக்கப்போ உள்ள ஒரு ஹாலோ கேவிட்டி இருக்கும். அந்த ஹாலோ கேவிட்டியில் வந்து லோ டெம்பரேச்சர் மெட்டல் பொறுப்பு பண்ணுவாங்க. யூஸ்வலாக அலுமினியம் வச்சுக்கிறதுக்கு அலுமினியம் கேஸ்டிங் எல்லாமே வந்து பர்மனெண்ட் மோல்டில் பண்ணுவாங்க. ஸோ அலுமினியம் உள்ளே ஊற்றி வச்சுருக்காங்கன்னா அலுமினியத்தை சுற்றி ஹை டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு மெட்டல் இருக்கும். அலுமினியம் சொல்லிஃபை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த மோல்டு ரெண்டுத்தையும் அப்படி பிரித்தாங்கன்னா உள்ள ஒரு அலுமினியத்தை வந்து டேப் பண்ணி வெளில எடுத்துடலாம். ஸோ இது வந்து பர்மனெண்ட் மோல்டு ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. மோல்ட் இஸ் மேட் ஆஃப் மெட்டல் அண்ட் கேன் பி யூஸ்டு டு மேக் மெனி கேஸ்டிங்ஸ். அட்வான்டேஜஸ் வந்து ஹையர் ப்ரொடக்ஷன் ரேட்ஸ். ஏன்னா அது வந்து பர்மனெண்ட்டாக ஒரு மோல்டு இருக்குது, ஒவ்வொரு தடவையுமே நம்ம மோல்டு மேக்கிங் ப்ராசஸ் போக தேவையில்ல, அந்த டைம் நமக்கு மிச்சமாகுது. அதனால் ப்ரொடக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து டை கேஸ்டிங் சொல்லலாம். ஸோ கேஸ்டிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், மோல்டு கேவிட்டிக்குள்ளே தான் வந்து எல்லாமே போய் உள்ள மெட்டல் வந்து ஃபில் ஆக போகுது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து மோல்டு கேவிட்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நமக்கு தேவையான ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ஜின் ஷேப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொப்பலர் ஷேப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு இம்பலர் ஷேப்பாக இருக்கலாம். ஸோ அந்த ஷேப்புக்கு வந்து மோல்டு கேவிட்டி ஃபஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா ப்ராப்பர் அலவன்ஸ் ஃபார் ஷ்ரிங்கேஜ்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் வந்து சொல்டிஃபை ஆகிறப்ப ஷ்ரிங்க் ஆகும், அதோட வால்யூம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். லிக்விட்லேருந்து சாலிட் போகிறப்ப வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும். வால்யூம் ரெடியூஸ் ஆகிறப்ப நம்ம இந்த மோல்டு கேவிட்டியோட சைஸ் வந்து எப்படி இருக்கணும்னா வந்து அது ஷ்ரிங்கேஜுக்கும் நம்ம அலவன்ஸ் கொடுத்துருக்கணும். இல்லை அப்படி இல்லைன்னா வந்து மெட்டல் ஷார்ட்டேஜ் ஆகும். அப்புறம் மெஷினிங் பண்ணாலும் நமக்கு வந்து மெட்டலோட வால்யூம் வந்து எக்ஸாக்ட் வால்யூம் கிடைக்காது. ஸோ அந்த சர்ஃபேஸ் டைமென்ஷன்ஸ் மாறிடும். ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு மோல்டு கேவிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸை கன்சிடர் பண்ணிட்டு தான் பண்ணணும். அடுத்தது வந்து மெல்ட்டிங் த மெட்டல். இது எங்கே நடக்கும்? ஃபர்னேஸில் நடக்கும். ஃபர்னேஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, மெட்டலை வந்து மெல்ட் பண்ணிட்டு கரெக்டான குவாலிட்டி வந்து அது வந்து மெட்டலர்ஜிக்கல் ஆஸ்பெக்டில் கொண்டு வருவாங்க. நிறையா காம்போசிஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இது அலாய்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷனில் எல்லாமே இருந்தால் தான் அதுக்கு அந்த டிசைர்டு குவாலிட்டி, அந்த குவாலிட்டி பேஸில் தான் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கும் அது. ஸோ அந்த குவாலிட்டியை வந்து குவாலிட்டி ஆஃப் மெட்டலில் வந்து காம்போசிஷன் பேஸில் உருவாக்கிட்டு அந்த டெம்பரேச்சர் ஆஃப் தி மெட்டல் வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து இது மெல்ட்டிங் செக்ஷன் தனியாக இருக்கும். நம்ம ஃபவுண்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங்கிறது கேஸ்டிங் பண்ணுற இடம் தான் ஃபவுண்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் பெருசாக இருக்கும். பெரிய பெரிய ஃபவுண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். அங்கே என்ன ஆகும்னா வந்து ஒரு மெட்டலை ஹீட் பண்ணி இது பண்ணுற இடம் வந்து தனியாக இருக்கும், ஒரு ஃபர்னேஸ் ஏரியா இருக்கும். அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு போரிங் செக்ஷன்றது தான் கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் இருக்கும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஊற்றணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா போகிற வழியிலே வந்து மெட்டல் வந்து ஃபர்னேஸ்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் அதோட உள்ள லேட்டன் ஹீட்டில் தான் இருக்கும். அந்த ஹீட் வந்து சஸ்டெயின் ஆகணும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் ட்ராப் பண்ணாலும் மோல்டு ஃபில் ஆகிற வரைக்கும், மோல்டு உள்ள மெட்டலை ஊற்றி ஃபில் ஆகிற வரைக்கும் அது வந்து கண்டிப்பாக வந்து அது லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கணும். ஸோ அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்புறம் வந்து அந்த மோல்டன் மெட்டல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து கேவிட்டிக்குள்ளே இப்போ போர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போர் பண்ணுறப்ப என்ன ஆகும், அதில் வந்து நிறையா கேஸஸ் டக்குன்னு ரிலீஸ் ஆகும். ஏன்னா வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும் அங்கே, அந்த இதுலேயே சேண்ட்லேயே உங்களுக்கு மோல்டுலேயே மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அதெல்லாம் ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா டக்குன்னு ஏர்லாம் வந்துச்சுன்னா அது வந்து ஏர் என்ட்ராப் ஆகிடக்கூடாது. அந்த மோல்டன் மெட்டலுக்குள்ளே வந்து ஏர் உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா அது ஒரு வீக் ஸ்பாட் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஏர்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா வெண்ட் ஹோல்ஸ்னு போடுவாங்க. அந்த மோல்டுக்குள்ளேயே வந்து சாண்ட் மோல்டுக்குள்ளேயே வந்துட்டு ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க, சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அது பேர் வந்து வெண்ட் ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வெண்ட் எதுக்காக போடுறாங்கன்னா இந்த மாதிரி இந்த ஹை டெம்பரேச்சரில் அது மோல்டன் மெட்டல் ஊற்றுறப்ப உள்ள ரிலீஸ் ஆகிற கேஸஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்துடணும், அந்த மோல்டை விட்டு வெளியில் வந்துடணும். அதுக்காக வந்து இந்த வெண்ட் வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து சொலிடிஃபிகேஷன் ப்ராசஸ் மஸ்ட் பி ப்ராப்பர்லி டிசைன் அண்ட் கண்ட்ரோல் டு அவாய்ட் டிஃபெக்ட்ஸ். இது வந்து நீங்கள் கேஸ்டிங் டிஃபெக்ட்ஸ் படிக்கிறப்ப இது நிறைய புரியும். சொலிடிஃபிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது வந்து எப்படி வந்து மெட்டல் உள்ள சொலிடிஃபை ஆகுதுன்றதை நம்ம இமேஜின் பண்ணணும். ஏன்னா தின் செக்ஷன்ஸ் டக்குன்னு வந்து ஹீட் டிசிபேட் ஆகிடும். ஸோ எவ்வளோ தின்னாக ஒரு செக்ஷன் வைக்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கலாம் அப்படிலாம் இருக்குது. கோல்டு ஷர்ட்டு, அப்புறம் வந்து உங்களுக்கு சொலிடிஃபிகேஷன் ஷ்ரிங்கேஜ், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது டிஃபெக்ட்ஸ் வரப்போ இந்த ஐடியா உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, solidification process must be properly designed and controlled to avoid defects. So solidification process
அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். எப்படி solidify ஆக போகுது உள்ள அப்படிங்கிறத நம்ம முன்னாடி யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கணும். மோல்டு ரிமூவல் சரி ஓகே ஒன்ஸ் வந்து solidify ஆச்சு, அந்த மோல்டு வந்து நம்ம உடச்சி எடுத்துருவோம் சொல்லியாச்சு. சாண்ட் காஸ்டிங்கில் சாண்ட் மோல்டாக இருக்கிறது வந்து எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அது ஒரு வைப்ரேட்டரில் போட்டுருவாங்க. வைப்ரேட்டரில் என்னவும் அது வந்து அந்த வைப்ரேஷன்லேயே வந்து என்னவோ மோல்டு கடன்னு வந்து உடஞ்சி வெளில வந்துடும். அதுக்கப்புறம் கேஸ்ட் மெட்டல் மட்டும் தனியாக இருக்கும், அந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஃபினிஷிங் ப்ராசஸ், க்ளீனிங் ப்ராசஸ், அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இது ஃபைனல் ப்ராசஸ். ஒரு கேஸ்டிங் முடிஞ்சிச்சுன்னா பவுண்ட்ரிலேருந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அது எங்கே போகும், செகண்டரி ப்ராசஸ் தேவைப்படுதுன்னா மெஷினிங் சென்டருக்கு போகும். அது அப்போ தனி சாப்டர், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ மேக்கிங் த சாண்ட் மோல்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மோல்டு உருவாக்கணும் அப்படின்னு சொன்னோம். மோல்டு உருவாக்கணும் என்ன வேணும், மோல்டுக்குள்ளே ஒரு கேவிட்டி வேணும். அந்த கேவிட்டி என்ன ஷேப்பில் இருக்கணும், நம்மளோட காம்போனன்ட் என்ன ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் உள்ள கேவிட்டி இருக்கணும். The cavity in the sand mold is formed by packing sand around a pattern, then separating the mold into two halves and removing the pattern. ஸோ இது ஐடியா என்னென்னா, பேட்டர்ன் இருக்கும். பேட்டர்ன்றது கிட்டத்தட்ட அந்த காம்போனன்ட் மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் அதில் வந்து ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் என்ன பண்ணுவாங்கன்னா, பேட்டர்ன் மேலே தான் வந்து ஃபுல்லாக சேண்டை பேக் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னை அப்புறம் வெளியில் எடுத்துருவாங்க. மோஸ்ட்லி பேட்டர்ன் வந்து மோஸ்ட் கேசஸில் வந்து கோப்பு ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே ஒரு இது இருக்கும், பாக்ஸ் இருக்கும், கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் 2 பாக்ஸுக்கும் நடுவில் ஒரு பார்ட்டிங் லைன் இருக்கும். பார்ட்டிங் லைன் இடத்துல வந்து அந்த பேட்டர்ன் என்டர் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஞாபகம் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும், அதை சுற்றி சாண்டு வச்சு பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணிட்டு அந்த பேட்டர்னை வெளியில் எடுத்துருவாங்க. எடுத்துட்டாங்கன்னா அந்த பேட்டர்ன் இருந்த இடம் ஹாலோ ஆகிடும். அப்புறம் 2 பார்ட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மெட்டல் போர் பண்ணுற வழியாக போர் பண்ணி உள்ளே வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது இமேஜில் போகிறப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் நான். த மோல்டு மஸ்ட் ஆல்சோ கண்டெயின் கேட்டிங் அண்ட் ரைசர் சிஸ்டம். கேட்டிங் சிஸ்டம்ன்றது எப்படி உள்ளே போய் என்ட்ரு ஆக போகுதுங்கிறது தான் வந்து கேட்டிங் சிஸ்டம்ஸ். மோல்டன் மெட்டல் எப்படி அந்த மோல்டு கேவிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆக போகுது, அதுதான் கேட்டிங் சிஸ்டம். ரைசர்ன்றது எதுனா சொலிடிஃபிகேஷன் ஷ்ரிங்கேஜ் சொல்கிறாங்க, அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு உள்ளே சொலிடிஃபை ஆகிறப்ப என்னன்னா எக்ஸஸ் ஆஃப் லிக்விட் மெட்டல் இன்னும் தேவைப்படும். அது வந்து உள்ள ரைசர்னு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே லிக்விட் மெட்டல் ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு மெட்டல் வந்து ஸ்ட்ரிங்கேஜ் ஆகிறப்ப மோல்டு கேவிட்டிக்கு வந்து உள்ள ஸ்பெண்ட் ஆகும். இஃப் கேஸ்டிங் இஸ் டு ஹாவ் அ இன்டர்னல் சர்ஃபேஸ், எ கோர் மஸ்ட் பி இன்க்ளூடட் இன் மோல்டு. இதை வந்து பிக்சரில் வரப்போ கிளியராக சொல்கிறேன். இப்போதைக்கு உங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, எங்கெல்லாம் எனக்கு இன்டர்னல் சர்ஃபேஸஸ் அதாவது ஹாலோ கேவிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் எனக்கு கோர் தேவை. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, எ நியூ சாண்ட் மோல்ட் மஸ்ட் பி மேட் ஃபார் ஈச் பார்ட் ப்ரொடியூஸ். கண்டிப்பாக ஏன்னா வந்து நம்ம சாண்ட் மோல்ட் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பெண்டபிள்னு சொல்லிட்டோம், உடச்சிட போகிறோம். அப்போ திருப்பி இன்னொரு பார்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா திருப்பி நம்ம சாண்ட் மோல்ட் கிரியேட் பண்ணணும். அதில் பார்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது பார்ட்டை வெளியே எடுக்கிறதுக்கு திருப்பி மோல்ட்டை உடைப்போம். இது கண்டினியூஸ் ப்ராசஸ். இது ஸோ என்னென்னா இந்த கேஸ்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு 6 ஸ்டெப்பாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ணணும். பேட்டர்ன் வச்சு தான் அந்த மோல்டு கேவிட்டி ரெடி ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பண்ணணும். அப்புறம் கோர் மேக்கிங். உங்களுக்கு இன்டர்னல் கேவிட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய காம்பனண்ட்டில் இன்டர்னல் கேவிட்டிஸ் இருக்கும். அப்போ கோர் தனியாக தேவை. ஸோ பேட்டர்ன் தேவை, பேட்டர்ன் மேக்கிங் மூலமாக அது பண்ணுவாங்க. கோர் தேவை, கோர் மேக்கிங் மூலமாக பண்ணுவாங்க. அப்போ மோல்டிங்கிறது அந்த சாண்டெல்லாம் ரேம் பண்ணி பேட்டர்னுக்கு மேலே அப்புறம் பேட்டர்னை வெளியில் எடுத்துகிட்டு அந்த சாண்டுக்குள்ளே வந்து மோல்டிங் உள்ளே வந்து அந்த கேவிட்டி இருக்கும், மோல்டு கேவிட்டி இருக்கும். அடுத்து வந்து மெல்ட்டிங் அண்ட் போரிங். ஸோ அங்கே இது வந்து தனியாக ஒரு செக்ஷனில் இருக்கும், ஒரு லைனில் இருக்கும். அப்புறம் ஃபர்னேஸ்லேருந்து கொண்டு வந்துட்டு இந்த போர் பண்ணி உள்ளே வந்து இது பண்ணுவாங்க, போரிங் கப் மூலமாக அதை ஊற்றுவாங்க. ஸோ அந்த மெல்ட்டிங் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மெல்ட்டிங் செக்ஷன் இருக்கணும், அங்கே மெல்ட்டிங் வேலை நடந்துகிட்ருக்கணும். இப்போ அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போரிங் செக்ஷன் இருக்கும், அதில் போர் பண்ணணும், கேர்ஃபுல்லாக போர் பண்ணணும். அடுத்தது வந்து க்ளீனிங். இது வந்து மோல்டை உடச்சி எடுக்கிறது, அந்த க்ளீனிங். இது அதுக்கு மோல்டை உடச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்ட் வெளில வந்ததுக்கப்புறமும் பார்ட்டில் வந்து சர்ஃபேஸ் இரெகுலாரிட்டிஸ் நிறையா இருக்கும். அப்புறம் வந்து அதில் தனியாக ப்ராசஸ் இருக்குது. சின்னதாக வந்து சர்ஃபேஸில் ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்துடும். பார்ட்டிங் லைனில் இருக்குன்னா அந்த பார்ட்டிங் லைனில் வந்து நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி ஆஃப் தி கேஸ்டிங்கை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அது ஃபைனல் ப்ராசஸ். இது சரி. பேட்டர்ன் மேக்கிங் எப்படி பண்ணுவாங்க? பேட்டர்ன் மேக்கிங் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, பேட்டர்னா ஃபஸ்ட்டு என்னென்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன ப்ராடக்ட் வெளியில் தேவையோ அந்த ஷேப்லேயே ஒரு காம்பனண்ட் இது பண்ணுவாங்க, பேட்டர்ன் வந்து உருவாக்கி வைப்பாங்க. ஏன்னா அந்த பேட்டர்னை வச்சு தான் வந்து அது ரிப்ளிகேட் ஆகிட்டு மல்டிபிள் மோல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ பேட்டர்ன் யூஸ்வலாக வந்து உட்டில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து செய்யணும். பேட்டர்ன் இஸ் த ஃபிசிக்கல் மாடல் ஆஃப் கேஸ்டிங். ஃபிசிக்கல் மாடல் ஆஃப் கேஸ்டிங்னா காம்பனண்ட், அவுட்புட் காம்பனண்ட் என்னவோ அதே மாதிரி இருக்கும். யூஸ் டு மேக் த மோல்டு. ஓகே, மோல்டுங்கிறது அந்த உள்ள மோல்டு கேவிட்டியை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும்.
மோல்ட் இஸ் மேட் பை பேக்கிங் மோல்ட்ஸ் அண்ட் அரௌண்ட் த பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் வச்சுருவாங்க, பேட்டர்ன் சுற்றி ஒரு பாக்ஸ் வைப்பாங்க, பாக்ஸில் வந்து பேட்டர்னுக்கு மேலே சாண்டை போட்டு நிறைய ரேம் பண்ணுவாங்க. ரேம் பண்ணிவிட்டு அப்புறம் பேட்டர்ன் இஸ் வித்ரானுக்கு என்ன ஆகும், அது இருக்கிற இடத்துலலாம் ஹாலோவாக இருக்கும். ஸோ அந்த இடம் தான் வந்து மோல்டு கேவிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டர்ன் இஸ் withdrawn, its imprint provides the mold cavity when filled with metal to become the casting. ஸோ அது வந்து ஃபில் ஆகி கேஸ்டிங் ஆகிடும். இப்போ கேஸ்டிங் எனக்கு ஹாலோவாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா கோர் வச்சுக்கணும். கோர் எப்போயுமே நீங்கள் ஹாலோ கூட ரிலேட் பண்ணீங்க. கோர்ஸ் எங்கே தேவைப்படுனா ஹாலோ ஷேப்ஸ் இந்த கேஸ்டிங் தேவைன்னா கோர்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அது எங்கே எப்படி அந்த ஹாலோ நேச்சர் கொண்டு வரோமோ அது வந்து கோர் தான் தேவைங்க. அடுத்து வந்து கோர் மேக்கிங். கோர் வந்து யூஸ்வலாக சாண்டு தான் இருக்கும், சாண்டில் தான் கோர் செய்வாங்க. அதுக்கு தனியாக கோர் பாக்ஸ் இருக்குது, அது கோர் ப்ரிப்பரேஷன் ஏரியான்னு தனியாக இருக்கும். அந்த மோல்டு கேவிட்டியில் கரெக்டாக ஒரு இடத்துல கோரை வந்து வைப்பாங்க. அது ஒரு கோர் பிரிண்ட்டுன்னு ஒரு சப்போர்ட் இடம் இருக்கும், அதுக்குள்ளே கரெக்டாக கோர் வச்சுட்டாங்கன்னா அது கோர் மெட்டல் ஃப்ளோ பண்ணுறப்ப அந்த கோர் மட்டும் சாலிடாக இருக்கும் இல்லைங்களா, அதை சுற்றி மோல்டன் மெட்டல் வந்துடும். அப்புறம் கோரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். மோல்டிங்கிறது வந்து பேட்டர்ன் ஒரு இடத்துல வச்சுட்டு அதை சுற்றி ஃப்ரேம் மாதிரி வச்சுட்டு போட்டு சாண்ட் போட்டு நல்லா ரேம் பண்ணுவாங்க. அது பேர் தான் வந்து மோல்டிங். இது அதான் பேட்டர்ன் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது மோல்டு கேவிட்டி வந்துடும். மோல்டிங் யூஸ்வலி இன்வால்வ்ஸ் பேக்கிங் எ மோல்டிங் அக்ரிகேட் அரௌண்ட் ஏ பேட்டர்ன். ஒரு பேட்டர்னை சுற்றி மோல்டிங் அக்ரிகேட்டுங்கிறது இங்கே சாண்டு, மோல்டிங் சாண்ட். அது அதை வச்சு பேக்கிங் பண்ணுறாங்க. பேக்கிங் பண்ணிட்டு அப்புறம் பேட்டர்னை வெளியில் எடுத்துகிறாங்க, மோல்டு கேவிட்டி இருக்கும். அப்புறம் கோர்ஸ் ஃபிட் பண்ணுறாங்க. அப்புறம் இது இப்போ மோல்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மெல்டிங் அண்ட் போரிங். ப்ரிப்பரேஷன் ஆஃப் மோல்டன் மெட்டல் ஃபார் கேஸ்டிங் இஸ் ரெஃபர்ட் டு சிம்பிளி அஸ் மெல்டிங். எப்படி மெல்டிங் பண்ணுவாங்க? ஃபர்னேசஸ், எலக்ட்ரிக் ஃபர்னேஸாக இருக்கலாம், அப்போ வந்து உங்களுக்கு இது கூட இருக்கலாம், கோக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு கூட, கார்பன் வச்சு கூட ஹீட் பண்ணி மெட்டலை வந்து மோல்டன் ஸ்டேட் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும், அந்த ஏரியாவில் அது நடந்துகிட்ருக்கும் மெல்ட்டிங்கு. அப்புறம் அந்த மோல்டன் ஸ்டைல் மெட்டல் வந்து போரிங் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்து க்ளீனிங் அண்ட் ஃபிட்லிங். அடுத்து வந்து என்னன்னா, இப்போ ஃபுல்லாக வந்து நீங்கள் ஊற்றியாச்சு, மெல்ட்டிங் அண்ட் போரிங் பண்ணியாச்சு, அப்போ சொலிடிஃபை ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி எடுத்துட்டிங்க. எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன இருக்கும் அதில்னா வந்து அந்த கேஸ்டிங் மேலே கொஞ்சம் சாண்ட் ஊட்டிகிட்டு இருக்கும், ஸ்கேல்ஸ் இருக்கும், ஆக்சிடேஷன் மூலமாக ஸ்கேல்ஸ் இருக்கும், எக்ஸஸ் மெட்டல் ஃப்ரம் கேஸ்டிங் இருக்கும். நம்ம இந்த ரைசர் சொல்கிறோம், இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் அங்கெல்லாம் வந்து மெட்டல் எக்ஸஸாக இருக்கும். பார்ட்டிங் லைன்லாம் வந்து சின்னதாக ஒரு கேவிட்டி வந்துடும், அந்த கேவிட்டிக்குள்ளெல்லாம் ஃபில் ஆகிறப்ப எக்ஸஸ் மெட்டல்ஸ் இருக்கும். அந்த எக்ஸஸ் மெட்டல்ஸ் வந்து ஒரு ஃபின் மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து ஒயர் மாதிரி இருக்கலாம், பார்ட்டிங் லைனில் வந்து இருக்கிற ஃபின்ஸாக இருக்கலாம், இல்லை கேட்டிங் ப்ரொவைட் பண்ணுவோம், எப்படி என்ட்ராகுதுன்னு உள்ள ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த கேட்ஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உடச்சி எடுப்பாங்க. உடச்சி எடுக்கிற ப்ராசஸ் பேர் தான் வந்து இது ஃபெட்லிங்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் போயிடும். சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. கேஸ்டிங் டிஃபெக்ட்ஸ் வந்து நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் த கேஸ்டிங் வச்சு கூட பார்த்து கூட சொல்லலாம். ஸோ அது வந்து இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ். 6th ஸ்டெப் வந்து மேக்கிங் த சாண்ட் கேஸ்டிங். ஸோ அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும்? சாண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். சாண்ட் வந்து ஓரளவு சீப் தான், ஸோ லோ காஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து சாண்டில் ஒரு பெரிய லெவலில் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணோன்னா பெரிய டைமென்ஷன் உள்ள கேஸ்டிங்கும் பண்ண முடியும். ஸோ லார்ஜ் கேஸ்டிங் பண்ணலாம், லோ காஸ்ட் ஆஃப் த மோல்டு மெட்டீரியல் அண்ட் எக்யூப்மெண்ட்டு. அடுத்தது வந்து வைடு வெரைட்டி ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ் எல்லாத்தையும் பண்ணலாம். ஃபெரஸு, நான் ஃபெரஸு எல்லாத்தையுமே பண்ணலாம். ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்க மெட்டலையும் பண்ணலாம். ஏன்னா இது வந்து தனியாக ஃபர்னேஸ் இருக்க போது அந்த ஹை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் அங்கே மெல்ட் ஆகிடும், அது கொண்டு வந்துடலாம். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் வரும். கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சாலே இது கண்டுபிடிச்சிடலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு சாண்டுக்குள்ளே உள்ள ஒரு கேவிட்டிக்குள்ளே நம்ம போர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக சாண்ட் வந்து அவ்வளோ ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்காது, சின்னதாக அந்த கிரெயின் சைஸை பொறுத்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அந்த ரஃப்பாக இருந்துச்சுன்னா சாண்டு சர்ஃபேஸ் உள்ளே வந்து இந்த மோல்டு கேவிட்டிக்குள்ளே சாண்டோட சர்ஃபேஸ் ரஃப்பாக இருந்துச்சுன்னா அதில் ஃபார்ம் ஆகிற மெட்டலோட சர்ஃபேஸ்லேயும் ரஃப்னஸ் வரதான் செய்யும். அதனால இந்த ரஃப்னஸ் இருந்துச்சுனாலே ஜென்ரலாக நம்ம வந்து டைமென்ஷனல் அக்யூரேசி, நம்ம எக்ஸாக்ட் டைமென்ஷனுக்கு அது கிடைக்காது. ஸோ அப்போ வந்து டாலரன்ஸ் நிறையா கொடுத்து தான் வந்து ஒரு கேஸ்டிங் டைமென்ஷன் வைப்பாங்க. ஸோ அது பேர் தான் வந்து மெஷினிங் டாலரன்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் சொலிடிஃபிகேஷன் ப்ராசஸில் நம்ம யூஸ்வலாக வந்து ஃபைன் கிரைன் ஸ்ட்ரக்சர் கிடைக்காது. நேச்சர் ஆஃப் சொலிடிஃபிகேஷன் கேஸ்டிங் அந்த மாதிரி தான். ஸோ அதில் வந்து கோர்ஸ் கிரைன் ஸ்ட்ரக்சர் தான் கிடைக்கும். லிமிட்டட் வால் திக்னஸ், ஏன்னா ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சுன்னா வால் திக்னஸ் நம்ம ஒரு சின்ன ரொம்ப ஃபின்னு ரொம்ப மைல்டாக திக்னஸான ஒரு வால் நம்ம காம்பவுண்டில் தேவைன்னா அது பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அந்த தின் வால்க்குள்ளே வந்துட்டு உள்ளே ஒரு கேவிட்டி மாதிரி கொடுத்தோன்னா அங்கே நீங்கள் மோல்டன் மெட்டல் உள்ளே போகணும், கம்ப்ளீட்டாக அந்த வால் தின் செக்ஷன் ஃபில் ஆகணும். அதுக்கப்புறம் சொலிடிஃபிகேஷனுக்கும் கம்ப்ளீட்டாக அந்த எண்டுலேருந்து உள்ள வரைக்கும் நடக்கணும். ஸோ அதெல்லாம் கஷ்டம், மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஏன்னா அதுக்காக வந்து லிமிட்டேஷன் வால் திக்னஸ் கண்டிப்பாக இருக்குது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஓகே, இப்போ வந்து டெர்மினாலஜிஸ் பார்க்கலாம்.
ஏன்னா வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காமனாக ஒரு கேஸ்டிங் பாக்ஸ்குள்ளே இவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஃப்ளாஸ்க்குங்கிறது ஒரு கண்டெய்னர். அது தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக ஃப்ளாஸ்க் ஒரு கண்டெய்னர். ஸோ இதில் வந்து மேலே இருக்க பார்ட் வந்து கோப்புன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்க பார்ட் வந்து ட்ராக்னு சொல்லுவாங்க, உள்ள ஹாலோ ஷேப்புக்காக வைக்கிறது வந்து கோர்னு சொல்லுவாங்க. கோர் எங்கே சப்போர்ட் ஆகிருக்கோ அது பேர் கோர் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் நல்லா கிளியராக பார்த்துங்க. இதில் வெண்ட்டு மட்டும் மிஸ்ஸிங். வெண்ட்டு தவிர இது எல்லாமே இருக்குது இந்த டயக்ராமில். வெண்ட்டுனா இங்கே சின்ன சின்னதாக ஹோல் போட்டிருப்பாங்க, கேஸஸ்லாம் ரிலீஸ் ஆகி வெளில போகணும்னு சொன்னால அதுக்காக. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குது, ஃப்ளாஸ்க்குள்ளே இந்த மோல்டு கேவிட்டி வந்துருச்சு. மோல்டு கேவிட்டிலாம் இப்போ பேட்டர்ன்லாம் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க மோல்டு கேவிட்டி. அது இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஊற்றுற இடம் இருக்குங்க, போரிங் கப்பு. அதுக்கப்புறம் இதுக்கு வச்சுருக்காங்க, இங்கேருந்து போர் ஆகி கீழே வருது. கீழே வந்து ஸ்ப்ளாஷ் ஆச்சுன்னு வச்சுக்கலாம், எரோட் ஆகிடும். வந்து இல்லை சாண்டெல்லாம் எரோட் ஆகி சாண்ட் இன்க்ளூஷன் ஒரு டிஃபெக்ட் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷேப்பில் வச்சுருந்தாங்கன்னா டர்புலன்ஸ் கண்ட்ரோல் ஆகும். டர்புலன்ஸ் கண்ட்ரோல் ஆச்சுன்னா எரோஷன் இருக்காது. எரோஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா சாண்ட் இன்க்ளூஷன்ஸ் இருக்காது. சரிங்களா? ஸோ அதான் வந்து இந்த இடம் கேட்டிங் சிஸ்டம். இது எப்படி என்ட்ரு ஆகுது அப்படிங்கிறதோட சிஸ்டம் இது. அதுக்கு ரைசர் எதுக்கு சொல்லியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக ஊற்றுறோன்னு என்ன ஆகும், நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் எல்லா இடமும் வந்து ஃபில் ஆகிட்டே வரும். ஃபில் ஆகிட்டு கடைசியில் இது வரைக்கும் ஃபில் ஆகிடும். இந்த இடம் தான் நமக்கு தேவையான காம்பனண்ட். இந்த இடம் தான் நமக்கு தேவையான காம்பனண்ட். இது வந்து சொலிடிஃபை ஆகிறப்ப இதெல்லாம் ஸ்ட்ரிங்க் ஆகும். இந்த இடத்துல மெட்டல் ஸ்ட்ரிங்க் ஆகும். அப்போ வந்து எனக்கு எக்ஸஸாக மெட்டல் வேணும். அப்போ என்ன ஆகும், இங்கேருந்து மெட்டல் வந்து இது வழியே இப்படி வந்து சப்ளை ஆகும். ஸோ இதுக்கு தான் ரைசரோட இது. ரைசர் வந்து ஒரு ஃபீடர். அது ஃபீடிங் மெக்கானிசம் தான் வந்து ரைசர். ஸோ இதுக்கப்புறம் என்னாவது, அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க டிராஃப்ட். ஏன் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கலாம், ஏன் இன்க்ளைண்டாக வச்சுருக்காங்க. இன்க்ளைண்டாக வச்சா தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். கடைசியில் இந்த மோல்டு சாண்ட்லேருந்து இந்த பார்ட்டை எடுத்தாலும் இல்லை வெளியில், அதுக்கு வந்து இந்த லைட்டாக ஒரு இன்க்ளினேஷன் கொடுத்தாங்கன்னா அது பேர் வந்து டிராஃப்ட் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. டிராஃப்ட்னா ஸ்மால் ஒரு ஆங்கிள் இருக்கும், ஸ்மாலாக ஒரு ஆங்குலர் இன்க்ளினேஷன் இருக்கும், அதுதான் டிராஃப்ட். இது மோல்டு கேவிட்டி இதெல்லாம் சொல்லியாச்சு. கோர் பிரிண்ட்ன்றது கோரை சப்போர்ட் பண்ணுறதுக்குள்ள இடம். கோப்பு ஃப்ளாஸ்க்கு ரெண்டுத்துக்கும், கோப்புக்கும் ட்ராகுக்கும் நடுவில் இருக்க இடம் பார்ட்டிங் லைனு. ஸோ இந்த ஷேப்புக்கு நான் ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணணும் இல்லையா, அந்த பேட்டர்ன் தான் இது. நம்ம காம்பனண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு ஹாலோ ஷேப் இருக்கும். இங்கே இது பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக ஹாலோ ஆகிடும். ஃபைனலாக இங்கே தான் மோல்டன் மெட்டல் இருக்கும், கோரை உடச்சி வெளில எடுத்துருவோம். இது ஒரு ஹாலோ ஷேப்பாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னுக்குள்ளே இந்த கோர் இன்சர்ட் பண்ணி பேட்டர்ன் வச்சு மோல்டு கேவிட்டிக்குள்ளே கோர் வச்சு நம்ம சொலிடிஃபிகேஷன் பண்ணிட்டோன்னா எனக்கு இதுதான் ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, அந்த பேட்டர்னில் இது வந்து காம்பனண்ட் கிடையாது, இது வந்து கோர் சப்போர்ட் பண்ணுறதுக்குள்ளே கோர் பிரிண்ட்டு. அப்புறம் இதுக்குள்ளே ஒரு ஹாலோ ஷேப் நமக்கு தேவைப்படுது. அந்த ஷேப் எப்படி அப்டேட் ஆகுதுன்னா கோர் மூலமாக வருது. இந்த உள்ள ஹாலோ பார்த்தீங்கன்னா அது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேட்டர்னு, கோர் பிரிண்ட்னா என்ன, கேஸ்டிங்னா என்னன்ட்டு புரிஞ்சிருச்சு. அடுத்து மோல்டு கேவிட்டின்றது இதுலேருந்து பேட்டர்னை வெளில எடுத்தோடனே என்ன வருது, இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இதுதான் மோல்டு கேவிட்டி. அப்புறம் இது வந்து ரைசர். அடிஷ்னல் மெட்டல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, உள்ள வந்து ஷ்ரிங்கேஜ் எப்போ தேவைப்படும். அது கேட்டிங் சிஸ்டம். எப்படி வந்து மோல்டன் மெட்டல் வந்து நமக்கு மோல்டு கேவிட்டிக்குள்ளே டெலிவர் ஆகுது, இது வழியாக வந்து இப்படி வருது, இது கேட்டிங் சிஸ்டம். இது போரிங் கப்பு, இந்த இடம் ஃபுல்லாக. அப்புறம் ஸ்ப்ரூங்கிறது வந்து வெர்டிக்கலாக உள்ளது. எப்படி இந்த மெட்டல் வந்து ஃப்ளோ ஆகுதோ அது வெர்டிக்கலாக உள்ளது ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. ஹாரிசான்டலாக உள்ளது வந்து ரன்னர்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்ட்டிங் லைனு. இந்த பார்ட்டிங் லைன் பாருங்கள். ஸோ இந்த இடம் தான் வந்து பார்ட்டிங் லைன் ஃபுல்லாக. எங்கே பார்ட்டிங் லைன் வைக்க போகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை பொறுத்து தான் வந்து அந்த பேட்டர்ன் ரிமூவ் பண்ணுறதுக்கும் மெட்டல் நம்ம வந்து வெளியில் எடுக்கிறதுக்கும் நமக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ டிராஃப்ட் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து ரிமூவல் ஈஸியாக இருக்கிறதுக்காக கோர் பாக்ஸு, கோர் மேக் பண்ணுறது, இதை மேக் பண்ணணும் இல்லையா, அதுக்குள்ளது கோர் பாக்ஸு. கேஸ்டிங்கிறது உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ கேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. செட் ஆஃப் சேனல்ஸ் த்ரூ விச் எ மோல்டன் மெட்டல் ஃப்ளோஸ் டு எ மோல்டு கேவிட்டி இஸ் கால்ட் கேட்டிங் சிஸ்டம். செட் ஆஃப் சேனல் த்ரூ விச் இதுதான் கேட்டிங் சிஸ்டம், இதுதான் ஃபுல்லாக. ஸோ இது மூலமாக வந்து தான் வந்து எனக்கு இந்த ஃபுல்லாக ஃபில் ஆகும். இதில் பாருங்கள் கேஸ் வெண்ட்டு பற்றி இதில் கொடுத்துருக்காங்க, போன இமேஜில் இல்லை அது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கேஸ் வெண்ட் இருக்கு இல்லைங்களா, இது வழியாக தான் வந்து இங்கேருந்து வர கேஸஸ் எல்லாம் வெளியில் போய்டும். வெண்ட்டு இல்லைன்னா என்ன ஆகும்னா கிராக் ஆக ஆரம்பிச்சிடும். மோல்டு கேவிட்டி வந்து அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் கிராக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் மோல்டு அது வழியாக அந்த கிராக் வழியாக ப்ரொபகேட் ஆகும். கண்டிப்பாக ஒரு டிஃபெக்டிவ் கேஸ்டிங் வந்துடும். கேஸ் வெண்ட்டு நிறைய கொடுக்குறாங்கன்னா அது வழியாக உங்களுக்கு வந்து
ஹை டெம்பரேச்சர்னால மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் வந்து கேஸ் ஆகி அந்த வெண்ட் மூலமாக வெளியில் போய்டும். ஸோ இந்த கேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போரிங் கப் இருக்கும் கண்டிப்பாக, ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அப்புறம் இந்த ரன்னர் சேனல் இருக்கும், கேட்டுன்னு இருக்கும். கேட்டுங்கிறது எந்த பாயிண்டில் என்ட்ராகுதோ அது பேர் கேட்டு. டோட்டலாக இது வந்து கேட்டிங் சிஸ்டம். கேட்டிங் சிஸ்டமில் ரைசரும் இருக்கலாம், ஃபீடு கேட்டு ஸ்விங்கேஜுக்காக நம்ம கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. ஸோ இந்த ரைசரும் இருக்கலாம், வெண்ட் இருக்கலாம். இதில் வெண்ட் காட்டலை, போன இதில் காமிச்சிருக்காங்க. இன்டர்னல் கேவிட்டிஸ்க்கு நம்ம கோர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். கோர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ்வலி மேட் ஆஃப் சாண்டில் தான் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பேக்டுன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா கோர்ஸ் வந்து நம்ம ஒரு சாண்டை வச்சு சாண்டு, அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சாண்ட் இருக்கும், அதை வச்சு கோர் பாக்ஸில் செஞ்சுருவோம். செஞ்சாலும் அதில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கோர் டைரெக்டாக வந்து அந்த மோல்டன் மேட்டர் கூட எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா அது வந்து பேக் பண்ணணும்னா ஒரு ஓவனில் வச்சு ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணாங்கன்னா அதில் மாய்ஸ்சர்லாம் வெளில போய்டும். ஸோ இந்த சர்ஃபேஸில் வந்து எந்த ஒரு கேஸும் வந்து ட்ராப் ஆகாது. ஸோ அதுதான் வந்து பேக்டுன்னு சொல்கிறாங்க. இது சொல்லியாச்சு உங்களுக்கு. ஃப்ளாஸ்க்கு டாப்பில் இருக்குது கோப்பு, கீழே இருக்குது ட்ராகு, பேட்டர்ன் இருக்குது, பேட்டர்ன் வச்சு பண்ணுறோம். ஓகே. ஸோ யூஸ்வலாக வந்து கோர்ஸு ரன்னர் அண்ட் கேட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இந்த ட்ராக் பார்ட்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு போரிங் கப்பு அண்ட் ஸ்க்ரூ ஆர் பிளேஸ்ட் இந்த கோப். இது வந்து ஜென்ரல் ரூல். இதெல்லாம் இங்கே கப் பாருங்கள், போரிங் கப்பு ஸ்க்ரூலாம் வந்து கோப்பில் இருக்கணும், டாப் பார்ட்டில் இருக்கணும். கோர் வந்து இதில் மிடில் வச்சுருக்காங்க. யூஸ்வலி இட் இஸ் அட்வைசபிள் அவங்க கோர் வந்து ட்ராக் பார்ட்டில் வச்சுட்டா பெட்டர். இது ஏன்னா உங்களுக்கு ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணி ஆகணும், க்ளோஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும். அப்போ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ சொலிடிஃபை ஆன மெட்டல் என்ன ஆகுனா அப்புறம் டிசைர் டெம்பரேச்சர் கூல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கேஸ்டிங்கை ரிமூவ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் கால் ஷேக் அவுட். ஷேக் அவுட்டுங்கிறது தான் நான் சொன்னேன், ஒரு வைப்ரேஷன் இது இருக்கும், ஒரு வைப்ரேட்டிங் ஏரியா இருக்கும். இதில் சொலிடிஃபை ஆகிற இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃப்ளாஸ்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த சாண்ட் மோல்டோட உள்ள சொலிடிஃபை ஆன மெட்டலோட இருக்க அந்த இதை வந்து ஒரு வைப்ரேட்டர் பேடில் போட்டுருவாங்க. அது வந்து ஃபுல்லாக ஷேக் ஆகும், கடற்கடன்னு ஆடிட்டு இருக்கும். ஆடுறப்ப என்ன ஆகுனா அந்த வைப்ரேஷன்லேயே சாண்டெல்லாம் லூஸ் ஆகி எல்லாமே வந்து பிரேக் ஆகி வந்துடும். ஸோ ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு இதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இதில் என்னென்ன இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள். மேலே ஊற்றுறதுக்கு ஒரு லேடல் இருக்குது. ஓகே, எதை ஊற்றுறாங்க? அதை ஊற்றுறது வந்து ஒரு மோல்டன் மெட்டல். இது ஓகே. எதுலேயா வருது? போரிங் இதுலேருந்து உள்ளே வருது. அப்புறம் உள்ளே வந்து இங்கே டர்புலன்ஸ் இல்லாமல் ஃபில் ஆகி கேட்டிங் சிஸ்டம் வழியாக உள்ளே வந்துட்டு அந்த ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுது. இங்கே ஒரு ரைசர் கொடுத்துருக்காங்க. ரைசரில் கொஞ்சம் ரைசர் வந்து ஸ்ட்ரிங்கேஜ் ஆகிறப்ப ஃபில் ஆகி கீழே வந்துடும். நல்லா பார்த்துங்க. இதில் கோர் எங்கே வச்சுருக்காங்க? ட்ராக் பாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு வியூ, இது 3 டைமென்ஷன் வியூவில் இருக்குது, வச்சு பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாக வந்து நீங்கள் கேஸ்டிங் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஃபோர் பண்ணிருக்கடா அப்படியே சொலிடிஃபை ஆகிருக்கும், ஸ்க்ரூவோடு இருக்கும், ரன்னர் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல உடச்சிருவாங்க. கேட்டிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் நேராக கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் வந்து ஃபெட்லிங் ப்ராசஸில் இது ஈஸியாக உடைக்க முடியும். ஸோ இந்த இடம் நேராக இருக்கும், இதை உடச்சி எடுத்துருவாங்க. இதுதான் இருக்கும். அப்புறம் ரைசர்லேயும் இது பண்ணுவாங்க. இந்த இடம் உடச்சி எடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் ரீப்ராசஸிங் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கேட்டிங் அண்ட் ரைசர் சிஸ்டம் இது சாண்ட் மோல்டிங். ஸோ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப டைரக்டடாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் வரும். நீங்கள் இதெல்லாம் படித்தாலே போதும், உங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம்ஸில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு கான்செப்ட்ஸும் பக்காவாக கிளியர் ஆகிடும். ஒரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இப்போ இதே டைமில் வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 1ல் வந்து லேப் கண்டிப்பாக வந்துருக்கும். எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லையுமே வந்து கேஸ்டிங் பற்றி ஒரு லேப் இருக்கும். லேபில் வந்துட்டு நீங்கள் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த படித்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே ரிலேட் பண்ணுங்கள். கேஸ் பாசிபிள்னால் இந்த மாதிரி கேஸ்டிங் பவுண்ட்ரிஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பிளான்ட் விசிட்டுக்கு வந்து பர்மிஷன் வாங்கி போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து இதை நேராக பார்த்தீங்கன்னா உங்களோட கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற புக்கில் படிக்கிற விஷயங்களும் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குன்றதை நல்லா ரிலேட் பண்ண முடியும். தேங்க்யூ.